பிரபல இயக்குனர் பாலாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமா கற்ற மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மதிமாறன். இப்படத்தில் நாட்டியார், லவ் டுடே போன்ற படங்களில் நடித்த இவானா கதாநாயகியாகவும் வெங்கட் செங்குட்டுவன் கதாநாயகனாகவும் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய திரைப்பட விநியோகஸ்தர் கே ராஜன், அழகு என்றால் அது அப்துல் கலாம் தான் என்றும் மற்றவர்களை மகிழ்விப்பதில் தான் நம் அழகு வெளிப்படும் என்றும் பேசினார். மேலும் குஷ்பு, தேவயானி எல்லாம் அழகு என்கிறார்கள், ஆனால் உண்மையில் நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் அழகு என்றும் பேசி மேடையில் இருப்பவர்களை தன்வசப்படுத்தினார். எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எந்த அழகு யாரு? ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானி அழகுன்னுவான். ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறதில்ல. தொடர்ந்து பேசிய தயாரிப்பாளரும் இயக்குனருமான சுரேஷ் காமாட்சி, ஒரு கதைதான் பட்ஜெட்டை தீர்மானிக்க வேண்டுமே தவிர பட்ஜெட் கதையை தீர்மானிக்க கூடாது என்றார். இப்போதெல்லாம் வாரத்திற்கு 10 படங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவதாக வேதனை தெரிவித்தார். ஒரு கதைக்கு அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் கதையை தீர்மானிக்க கூடாது. அங்கே தான் நம்ம தோத்துறோம். இன்னைக்கு பார்க்குற வாரத்தில் 10 படங்கள் வருது, எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. தயாரிப்பாளரிடம் வரும் புதுமுக இயக்குனர் ஒருவர் 2 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் சொல்வதாகவும் தயாரிப்பாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் பட்ஜெட்டை குறைத்து கொண்டு இயக்குனர்கள் ஓகே சொல்லுவதாகவும் சுரேஷ் காமாட்சி தெரிவித்தார். இப்படி காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாமல் நல்ல கதைக்கு சரியான பட்ஜெட்டை தீர்மானித்தால் நிச்சயம் நல்ல படத்தை கொடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு கதையை, நல்ல கதையை தீர்மானித்து அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம். சுரேஷ் காமாட்சிக்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசிய இயக்குனர் பிரபாகரன், முதல் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்களிடம் பட்ஜெட் கேட்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். அதோடு படத்திற்கான பட்ஜெட்டை தயாரிப்பாளர்கள் தான் தீர்மானிக்க முடியும், ஏனெனில் அவர்களுக்குத்தான் யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற விவரமெல்லாம் தெரியும் என்றார். முதல் படம் கதை சொல்லக்கூடிய இயக்குனர்கிட்ட தயவு செஞ்சு பட்ஜெட் கேட்காதீங்க. ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதைக்கு என்ன செலவு பண்ணணும், யார் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், யார் ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும், யாரை வச்சு இதை கொண்டு போய் சேர்க்கத்தா சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு என்ன சம்பளம், மற்றபடி படம் எடுக்கிறதுக்கு என்ன வேணுன்றதுலாம் ஒரு இபிஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிச்சயமாக ஒரு முதல் பட இயக்குனருக்கு அந்த பட்ஜெட் தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் பட்ஜெட் சொல்வதை வைத்து அதை விமர்சித்து அவர்களது வாழ்க்கையை காலி செய்வது சரியாக இருக்காது என்ற பிரபாகரன், புதுமுக இயக்குனர்கள் படம் இயக்கினால் தயாரிப்பாளர் தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இறுதியாக இயக்குனர்களை இயக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டார். 1000 தப்பு இருக்குது, யாரோட தப்பு பண்ணுறாங்க, எதுலேயும் ஊழல் நடக்குதாங்க, ஷூட்டிங்கில் லொக்கேஷன்லேருந்து எங்கெங்கேயும் நடக்குது. ஆனால் மொத்தப்படியும் ஒரு இயக்குனர் மேலே தான் நிற்கிது. எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அவங்க எடுத்துக்கணும், கண்ட்ரோல் அவங்க வச்சுக்கணும். இயக்குனர்களை இயக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.